ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அதே மாதிரி கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயம் செய்யப்படுகிறது. பூமியில் திருமணம் நடந்தாலுமே அதுக்கு முன்னாடியே அது சொர்க்கத்தில் முடிவு செய்யப்படுது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணையும் கல்யாண மாலை. அந்த கல்யாண மாலை நல்லபடியாக அமையணும். இந்த வீடியோ பதிவில் திருமண வாழ்க்கை யாருக்கு நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு 5 ராசிகள் அதில் முன்னணியில் இருக்குது. அந்த 5 ராசி என்னென்னு பார்த்தோம்னா மகரம், கன்னி, கடகம், ரிஷபம், மீனம். இந்த 5 ராசியை சேர்ந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. இது பொதுவான ஒரு அமைப்பு. அது ராசிக்கு உள்ளது. ராசிங்கிறது என்ன? மனம், உடல் தான். உங்கள் வெளிவட்டாரம், பழக்க வழக்கம், சிநேகிதம், இணக்கம், இதெல்லாம் சொல்கிறது தான் ராசி. ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற இடம் ராசி தான். ஸோ அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன். அதுபோக லக்கண ரீதியாக சில மாற்றம் இருக்கும். அது ஒத்துக்கொள்ளப்பட வேண்டியதான். 100க்கு 100 இப்படி இருக்குமா சார் அப்படின்னா அது இல்லை. நம்ம பொய்யில் இன்றைக்கி சொல்கிறது கிடையாது. போதி ஜோதிடத்தில் ப்ராக்டிக்கலாக இது சாத்தியப்படும். சரியா? சில பேர் சொல்லுவாங்களே, அவர் ஜென்ரலாக நல்ல மனுஷன்ப்பா அப்படிம்பாங்க. பொதுவாக ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொதுவாக இந்த 5 ராசி சேர்ந்தவர்கள் திருமண வாழ்க்கையில் அந்த தாம்பத்திய பந்தத்தில் நல்ல இணக்கமாக இருப்பாங்க, சக்ஸஸ் ஆவாங்க. ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான வீடியோ தான். ஒரு குறுந்தவளாக தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், ஆண் பெண் அனைவருக்கும் பொருந்தும். அனைத்து வயதினர்களும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரியா? சப்போஸ் நீங்கள் இந்த ராசியில் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க இந்த ராசியில் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள். 5 ராசினியர்களும் மகரம், கன்னி, ரிஷபம், மீனம், கடகம் 5 ராசினியர்களும் போதி ஜோடத்தை லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறேன். எல்லா ராசிக்குமே போடுறேன். 12 ராசிக்குமே வீடியோ போடுறேன். பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்கிறோம். ஆன்மீக தகவல்கள், ராசி பலன்கள், அப்புறம் வேத ஜோதிடத்தில் உள்ள தகவல்கள், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், நிறைய பரிகார தோஷ நிவர்த்திகள், இப்படி நிறைய டாபிக் எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். எங்கள் டீமுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். எங்கள் டீமில் சேர்ந்தவர்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க, ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சிறந்தாழ்ந்த நன்றி. உங்கள் பொற்பாதங்களை தொட்டு நான் அந்த பதிவை தொடங்குகிறேன். முதல் கன்னி ராசி எடுத்துக்கிறோம். ஏன்னா கன்னி தான் முக்கியம். கன்னி ராசி என் ராசி, ரிஷப காலை ராசி என் ராசி. பொருத்தம் தானா நீ ஓசி, அது பொருந்தாவிட்டால் சன்னியாசி. இப்படி ஒரு பாட்டே இருக்குது. அது கன்னி ராசிம்பாங்க. பொதுவாக ஆண்களை சொல்லுவாங்க, டே அவனுக்கு கன்னி ராசிடா, மச்சம் இருக்குடா கன்னி ராசி அப்படிம்பாங்க. காதலிக்கிறவர்களாம் சொல்லுவார்கள், காலேஜில் படிக்கிறவங்களாம், அவனுக்கு மச்சம் இருக்குடா மாப்பிள்ளை, கன்னி ராசிடாவேன் அப்படிம்பாங்க. அது மாதிரி கன்னி ராசினியர்கள் திருமணம் மற்றும் நட்பில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பார்ட்னர்கிட்ட இணக்கமாக இருப்பாங்க. நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. தன் துணை, காதல் துணையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, மரியாதை கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சுயமரியாதையோடு இருப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். தனக்கு நிகர் அவ தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்கும் இடையில் ஒரு மரியாதை முத்தமான ஒரு உறவு இருக்கும். மரபுகளுக்கு கட்டுப்பட்டவங்க, சம்பிரதாயம், மரபு, சடங்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. இதை இப்படித்தான் செய்யணும்னு ஒரு மரபுபடி இருப்பாங்க. அதனால் பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? எந்த ஒரு காரணத்துக்கும் அந்த சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபார்மாலிட்டிஸை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதில் கெட்டியாக இருப்பாங்க. மதிப்பாங்க, தன்னுடைய லைஃப் பார்ட்னரை மதிப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நட்பு, காதல், திருமணம் எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமாக இருக்கும். ஸோ கன்னி ராசி ஒரு நட்புக்கும் சரி, லவ்வுக்கும் சரி, மேரேஜுக்கும் சரி ஒரு பாண்டிங்கான ராசி. சரி, இணக்கமான இறுக்கமான ராசியாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி எடுத்துக்கிறோம். இவங்க மகர ராசி நேயர்கள் குடும்ப அமைப்பில் இதாக இருப்பாங்க. காதல், திருமணம் எதுவாக இருந்தாலுமே அது குடும்பத்தோடு சேர்த்து செய்யணும்னு செய்வாங்க. காதல் திருமணத்துக்காக குடும்பத்தை விட்டு வர மாட்டாங்க. குடும்ப அமைப்பில் இருப்பாங்க. அதே மாதிரி மரபுகளை மதிப்பாங்க. சம்பிரதாயம், மரபுகளை மதிப்பாங்க. ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். எதாக இருந்தாலும் வீட்டில் பெரியவங்கக்கிட்ட கேட்டு தான் செய்யணும்னு நினைப்பாங்க. காதல் பண்ணாலுமே அதை வீட்டில் சொல்லிடுவாங்க. பொதுவாக பொறுப்பாக இருப்பாங்க. அது மகர ராசிக்கு ஒரு கைவந்த கலை. பொறுப்பாக இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவங்கள இவங்க ஹேண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது மகர ராசியை நம்பிட்டோம்னா முழுமையாக கடைசி வரை காப்பாற்றுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் எல்லா விஷயத்துலையும் ஆதரிப்பாங்க. சப்போர்ட் இருக்கும். சரியா? தன் துணைக்கும் சரி, காதலுக்கும் சரி ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் தான் எடுத்துக்குருவாங்க. அதுதான் மகர ராசிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு. தன் பார்ட்னருக்கு ஒரு கஷ்டம் வச்சுன்னா தன்னுடைய கஷ்டமாக எடுத்து இவங்க அதை தோல் கொடுப்பாங்க. அட்லஸ் மாதிரி. அட்லஸ்னு ஒரு வீரன் சுமந்தானா. ஹெர்குலஸ் பாரத்தா அட்லஸ் சுமந்தான ஒரு கதை இருக்குது. பழைய ஆளுகளுக்கு தெரியும். அட்லஸ்ன்னு பழைய சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையை ஒருத்தர் தாங்கிட்டு இருப்பார். அந்த லோகம் இருக்கும். அது மாதிரி மகர ராசி என்றைக்குமே ஒரு அட்லஸ் தான்.
சரியா? இவங்க வந்து எனக்குமே பிறர் சுமையை தாங்கிட்டே இருப்பாங்க. அடி வாங்கி பழக்கமாச்சு, நெஞ்சு இடி தாங்கி கம்பி ஆச்சு. எப்பவுமே மகர ராசி வந்து ஒரு உடிதாங்கி கம்பி தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிட்டு இதயத்தால் தாங்கிக்கிடுவாங்க. இதயம் தாங்கும் இதயம் வந்து மகர ராசி தான். 12 ராசியிலே இதை நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுறேன். ஏன்னா மகர ராசி எவ்வளோ அடி வந்தாலும் சரி அதை தாங்கிட்டு வீர நடை வெற்றி நடை ராஜ நடை போடுறவங்க மகர ராசி நேர்களாம். பட் திருமண வாழ்க்கையிலும் ஒரு பாண்டிங் வச்சுருப்பாங்க. வேலைன்னா வெள்ளைக்காரனாக இருப்பாங்க. பிள்ளைகள் மேலேயும் மனைவி மேலேயும் ஆசாபாசமாக இருப்பாங்க. ரொம்ப ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் மகர ராசி நேர்கள். இந்த வீடியோ கேட்குற மகர ராசி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. அதுபோக வந்து இவங்க வந்து துணை, காதல், நண்பர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை வந்து நிலைநாட்டுவாங்க. தனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க மகிழ்ச்சிக்காக இவங்க ராப்பெல்லாம் உழைப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. நிறைய உதவிகள் செய்வாங்க. சரியா? ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. கொடுத்து தான் பழக்கம் வழியே கெடுத்து பழக்கம் கிடையாது. சரி, அடுத்து வந்து மீனராசி. உண்மை ஒன்றா சொல்கிறேங்க, பொறுமையாக கேளுங்க. சரியா நேயர்களே? ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது இந்த வீடியோ ஒரு விசேஷ வீடியோ தான் போடுறேன். நான் பொதுவாக நிறைய பேசியிருக்கேன், நான் மணிக்கணக்கிலலாம் பேசியிருக்கேன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம ராசி நம்ம சேனலை பார்த்தவங்களுக்கு தெரியும். சரியா நேரில் 2600 வீடியோ போட்டிருக்கிறேன். ஓகே, மீனராசி எப்படி சார் இருக்கும்? மீனராசி வந்து புதனால் ஆளப்படுது. அறிவுபூர்வமாக இருப்பாங்க. ஏன்னா ராசிக்கு எல்லாம் மட்டும் புதன் அறிவுபூர்வமாக இருப்பாங்க. எதுவுமே வந்து திட்டமிட்டு செய்வாங்க. துணை, காதல் விஷயத்தில் வந்து உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாகவும் இருப்பாங்க. சரியா? பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஜெனுவனாக இருப்பாங்க. மனப்பு ஏற்பட்டாலுமே அதை வந்து உணர்ந்துருவாங்க. எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்தாலுமே டக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. தன்னை போல் பிற நினைப்பாங்க. சரியா? அதே மாதிரி தன் வாழ்க்கை துணை பார்ட்னரை வந்து பேச்சாலும் சரி செயலாலும் சரி காயப்படுத்த மாட்டாங்க. அவங்கள பற்றி நல்ல ஒரு பெர்சன்ட் வச்சுருப்பாங்க. எந்த ஒரு பாடி லாங்குவேஜ்லேயும் அவங்கள வந்து இமிடியேட் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு நெருக்கமாக இருப்பாங்க. இதயபூர்வமாக உளமாறாக பார்ட்னரை நேசிப்பாங்க. இங்கே நான் பார்ட்னருங்கிறது யாரை சொல்கிறேன்னா கணவன் மனைவி தான் சொல்கிறேன். அது காதலாகவும் இருக்கலாம், கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், உட்பியாகவும் இருக்கலாம், யாதாவும் இருக்கலாம். சரியா? ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களாம் இருக்கலாம். 45-50 வயது தாண்டவர்களாகவும் இருக்கலாம். இது வந்து இளைய வயதுக்குலாம் சொல்லலை நான். ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அந்த இது இருக்கும். ஏன்னா திருமணம் வந்து தாம்பத்தியம்ங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். கணவன் மனைவி 2 பேர் உயிரோடு இருக்கிற வரைக்குமே தாம்பத்தியம் இருக்கும். ஏன்னா வயதாக அதோடைய இது குறையும். சரியா? 20 வயசில் இருந்த மாதிரி 60 வயசில் இருக்க முடியாது. பட் வந்து அந்த நேசம் பாசம் வந்து இன்றைக்கி விடாது. அது ஒரு இது சொல்லுவாங்கள்ல, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் துளிப்போட மாலையிடும் சொந்தம் உறவின்னும் பிரிவின்னும் வார்த்தை இல்லாதது இப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. புது புது அர்த்தங்கள் ஒரு படத்தில். அருமையான பாடல் அது. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வேன். சரியா நேர்களே? நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு இந்த படமெல்லாம் பார்த்து. 89 வந்த படம். 30 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால வரிகள் வர மாட்டேங்குது. பட்டு அந்த பாடலை நினைக்கிறேன் நல்ல பாடல் தான். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த பாடலை கேளுங்க, நல்லாயிருக்கும். தாம்பத்திய வாழ்க்கை எப்படின்னு அந்த பாடல் வரிகளை நல்லா சொல்லியிருப்பாங்க. ரைட்டு, சில நல்ல பாடல்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி மீனராசினியர்கள் நல்ல இணக்கமாக இருப்பாங்க, குடும்ப பொறுப்போடு இருப்பாங்க. குடும்ப பொறுப்பை நிறைவேற்றல மனச்சாட்சியோடு இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு கான்சியஸாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்காக பல தியாகங்களை செய்வாங்க. சேக்ரிஃபைஸுங்கிறாங்கள, இவங்களாம் தியாகிகளாக இருப்பாங்க. அதாவது காலம் கடந்து இருப்பாங்க. இவங்க வாழ்ந்துட்டு போனாலுமே அவங்க பார்ட்னர் சொல்லுவாங்க, அப்பா இப்படி இருந்தாருப்பா அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. இல்லைனா கணவன் சொல்லுவார், உங்கள் அம்மா இப்படி இருந்தாப்பா அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க. இல்லைனா இவங்க காலம் முடிஞ்சாலுமே பேரம்பத்திகளாக சொல்லுவாங்க, தாத்தா பாட்டிலாம் அப்படி நல்லபடியாக வாழ்ந்துட்டு போனாங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மீனராசினியர்கள். அடுத்து சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து வந்து ரிஷபத்தை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இது இருக்குது, என்னது, கடகம் இருக்குது. சரி, கடகம் இருக்குது, ரிஷபமும் இருக்குது. ரிஷபராசினியர்கள். ரிஷபத்தை சொல்லிட்டு கடகத்தை சொல்லுவான். ரிஷபம் வந்து ஏற்கனவே ஒரு லவ் உள்ள ராசி தான். சரியா? ரிஷபராசினியர்களுமே லவ் பண்ணுவாங்க. எனக்கு சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. சரியா நேர்களே? சுக்கிரனுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பொதுவாகவே ரொமான்டிக் இருக்கும். குடும்பம் மற்றும் வந்து மேரேஜ் லைஃப்பில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரியா? இதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை, குழந்தைகள் மேலே எப்போயுமே ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஷேஃப் கொடுப்பாங்க, ஒரு செக்யூரிட்டியாக இருப்பாங்க, ஒரு சோல்டர் மாதிரி இருப்பாங்க. குடும்பத்தை வந்து கட்டிக்காக்கிறதுல வந்து ஒரு சோல்டர், காவலன் மாதிரி இருப்பாங்க. சரியா? காவலன் அவன் தான் என் கோவலன் சொன்ன மாதிரி மனைவிக்கு வந்து இவங்க காவலனாகவும் இருப்பாங்க, கோவலனாகவும் இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வசதிக்கு வந்து முக்கியமாக தன்னுடைய ஈடுபாடு இருக்கும். துணையோட உண்மையாக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையாக இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி குடும்பத்தை மகிழ்ச்சியாக மூழ்கடிப்பாங்க. அது சுக்கிரனுடைய ஆளுமை இருக்கிறதுனால குடும்பத்தை எப்போயுமே சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. மனைவி மக்களை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் பிக்னிக் டூரு எங்கேனாச்சும் போயிட்டு வருவாங்க. ஜவுளி கடை, நகை கடைக்கு போயிட்டு வரதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருப்பாங்க. எதிர்காலத்துக்கு முதலீடு செய்வாங்க. விட்டுட்டு போயிட மாட்டாங்க. சந்தோஷப்படுத்துவாங்க. நிறைய அசட்லாம் சேர்த்து வைப்பாங்க.
ஃபேமிலிக்காக வீடு கட்டுறது, கார் வாங்குறது, மனைவிக்காக நிறைய செய்வாங்க. அது மாதிரி லேடிஸும் வந்து கணவனுக்காக நல்லா மெனக்கிடுவாங்க. ஸோ இந்த அமைப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். யாருக்கு? ரிஷபராசினியர்கள். ஸோ ரிஷபராசினியர்கள் வாழ்க்கை துணையில் வந்து ரொமான்டிக்காக இருப்பாங்க. அடுத்து வந்து கடகம் வந்து சந்திரனுடைய ஆளுமை வீடு. ஈவியாக இருக்கும், கருணையாக இருக்கும். ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. சரியா சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க. உணர்வுபூர்வமாக இருப்பாங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் உடலுக்கும் மனதுக்கும் உடையவன். உடலுங்கிறது வந்து என்னென்னா ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது, மனம்ங்கிறது வந்து உணர்வுபூர்வமாக இருக்குது. ஸோ உடலாலும் மனதாலும் உண்மை உள்ளவராக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சரியா நேரில் எந்த சூழ்நிலையும் மனைவியோட கருத்து வேறுபாடு இருக்காது. சரியா வாக்குவாதங்கள் இருக்காது, வாக்குவாதமும் இருக்காது, கான்ட்ராவர்சன் இருக்காது. ரொம்ப இணக்கமாக பாண்டிங்காக இருப்பாங்க. சமரசம் இருக்கும். இது பெரிய விஷயம். சமரசம், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சமரசம்னா என்ன? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நமக்கு வந்தால் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிறர் வழியும் தன் வழியே நினைப்பாங்க. ஒரு காம்ப்ரமைஸ் குணம் இருக்கும். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பாங்க. அதுபோக வந்து குடும்ப பாதுகாப்பு, ஃபியூச்சருக்காக வந்து நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க, தியாகம் செய்வாங்க. நாளைக்கு அடுத்த வருஷம் இன்னும் 10 வருஷம் கழித்து நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போயே வந்து அதுக்காக வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. தொலைநோக்கு திட்டம் நிறையா இருக்கும். அதுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணுவாங்க. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. திருமணம், காதல் வாழ்க்கை லைஃபு, ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கெல்லாம் வந்து உண்மை உள்ளவனாக இருப்பாங்க. அது என்ன? ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க, ஃபெய்த்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. இவங்களை நம்பி நல்லபடியாக போகலாம். பொதுவாக கடகராசி வந்து தாய் உள்ளமுள்ள ராசி. அதனால தான் கடகராசியை கடைசியாக சொன்னேன். ஸோ இந்த 5 ராசி நேர்கள் எப்படி வருது அப்படி பார்த்தோம்னா, கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். சரியா நேர்களே? இதில் வந்து மகரத்துக்கு எதிர் வீடு கடகம். சரி, ஓகே. இந்த 5 ராசி நேயர்களுமே ஒரு திருமண வாழ்க்கைக்கு நல்ல உகந்தவர்கள். சரியா? திருமண வாழ்க்கை இவங்களுக்கு நம்ம சிறப்பாக இருக்கும். அதுக்காக மற்ற ராசி நேயர்களெல்லாம் நான் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையிலையும் நல்லா தான் இருப்பாங்க. பட் இவர்கள் முன்னணியாக இருப்பாங்க. எதுலேயுமே ஒரு முன்னணின்னு இருக்குல்ல. இந்த விஷயத்தில் போனாலுமே ஒரு ஃபஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆரம்ப கட்டத்தில் சொல்கிறாங்களே செலக்டட் அப்படிங்கிறாங்கள, அது மாதிரி இவங்களாம் 5 பேருமே 5 ராசி நேயர்களுமே இந்த திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் லீடிங்காக இருப்பாங்க. சரியா? முன்னணியாக இருப்பாங்க. வாழ்த்துக்கள் நேரில். இப்படி நிறைய தகவல் இருக்குது. இது நிறைய பேர் வாழ்க்கையில் மேட்சிங் ஆகிருக்கும். அப்படி மேட்சிங் ஆனேன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம் சார் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வேறு எந்த தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய குறை எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான். வேத ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது ஒரு அப்சர்வேஷன் தான். அது ஒரு ஜோதிடர் முனையில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு தெரிஞ்ச எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்கு பதில் சொல்லலாம். சரியா? அதாவது திருமணம், நட்பு எல்லாத்துக்குமே 7ஆம் இடம் தான். காதலுக்கு 5ஆம் இடம், உறவுக்கு வந்து 7ஆம் இடம், இன்டகிரேஷனுக்கு வந்து 7ஆம் இடம். ஸோ 5 7ஆம் இடம் வளர்த்தவர்கள், 5 7ஆம் இடத்துல சுபகரங்கள் இருக்கிறவங்க வந்து காதல் வசப்பட்டு திருமணம் பண்ணுவாங்க. இல்லைனா திருமணமாகி காதலிப்பாங்க. சரியா? இதில் சில காம்பினேஷன்லாம் இருக்குது. 5 7 கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருந்துட்டாங்கன்னா அந்த காதல் திருமணம் கை கொடுக்கும். இல்லைனா திருமணமாகி மனைவி மேலே ரொம்ப காதலாக இருப்பாங்க. வாட்டர் மேபி அந்த திருமண வாழ்க்கை சக்ஸஸாக போகும். மேரேஜ் லைஃப் வந்து சக்ஸஸாக இருக்கும். 7ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அதுபோக சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும், செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒரு ஜனன ஜாதகத்தில் வந்து நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிமே, ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு ஆசாபாசமாக இருப்பாங்க. கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதானாலும் சரி, திருமண வாழ்க்கையில் தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிப்பாக இருப்பாங்க. சரியா? பாசமாகவும் இருப்பாங்க, நேசமாகவும் இருப்பாங்க, மோசம் பண்ண மாட்டாங்க, நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாங்க. செவ்வாய் அதை செய்வார். செவ்வாய் வந்து காதலுக்கு செய்வார். காதல்னால் என்ன? விருப்பம்தான், அன்பு, மனைவி மேலே பிரியம், நேசம், பிரேமம், இப்படி நிறைய வார்த்தை சொல்லலாம் காதலுக்கு. அந்த அஃபெக்ஷனை கொடுப்பாங்க. சுக்கிரன் வந்து அந்த பாண்டிங்கை கொடுப்பார். சரியா? என்னை பிரியாமல் போகிறதுக்கு வந்து சுக்கிரன் வளர்த்துருக்கணும். ஸோ செவ்வாயும் சுக்கிரன் தான் மனிதர்களை ஆள்றாங்க. ஆண் பெண் இரு வர்க்கத்துக்குள்ள அந்த தாம்பத்திய உறவை, ஆணாக பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் ஒன்று சேரணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை பரிபூர்ணமாகும். அந்த பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற கிரகங்கள் 2 பேர் தான், செவ்வாயும் சுக்கிரனும். அதனால் இந்த ராசியில் பிறந்தாலும் சரி, இந்த செவ்வாயோட அணுக்கரணும் சுக்கிரனோட அணுக்கரணும் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்து தாம்பத்திய வாழ்க்கையில் நம்ம சைன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வர்றது காரணமே செவ்வாயும் சுக்கிரனும் சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த பாண்டிங் இல்லாமல் போயிடும். ஸோ செவ்வாய்க்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். சுக்கிரனுக்கு மகாலட்சுமி கும்பிடுங்க. சரியா? முருகனுக்கு வந்து மகாலட்சுமி அத்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். பொதுவாக எல்லாருமே அத்தை மேலே பாசமாக இருப்பாங்க, ஆண்டின்னு. உறவு முறையில் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஒரு பையன் வந்து தன் தாய் தாப்பனை காட்டிலையும் மாமா அத்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். லீவ் கிடச்சா உடனே மாமா வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு போயிடுவான், வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் நேசமாக இருப்பாங்க. அது மாதிரி தான்
சரியா? முருகனுக்கு வந்து மகாலட்சுமி வந்து அத்தை முறை வேணும். அதனால் அந்த சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு புரிதல் உண்டு. 2 பேருமே சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதை கொடுப்பாங்க, ரொமான்ஸ் கொடுப்பாங்க. அதை வந்து பிருகு மங்கள யோகம் சொல்லுவோம் வேத ஜோதிடத்தில். பிருகு மங்கள யோகம், பிருகுனா சுக்கிரன், மங்களம்னா செவ்வாய். ஸோ பிருகு மங்கள யோகம் இது வந்து லக்கணத்தில் நல்ல இடத்துல அமையணும். லக்கண ரீதியாக இந்த அமைப்பு, இந்த பிருகு மங்கள யோகம் வந்து 2, 5, 9, 11 இது மாதிரி சுபஸ்தானத்தில் அமைஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல அமைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சுக்கிரன் திக்பலம் வருவார். சரியா? செவ்வாய்க்கு வந்து தோஷம் இருந்தாலும் சுக்கிரன் திக்பலம் பட்டு அந்த காமன் சிஸ்டம் பண்ணுவார். ஸோ இந்த அமைப்பெல்லாம் வந்து ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2, 5, 7, 9, 11 வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா திகட்டும், வாழ்க்கை தித்திக்கும். 2 குடும்பஸ்தானம், 4 சுகஸ்தானம், 7 கலஸ்திரம், 9 பாக்கியஸ்தானம், 5 புத்திரஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஸோ 2, 5, 2, 4, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருக்கணும். மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய சொல்லலாம். பார்த்தீங்களா? நான் ஏதோ ஒன்று ஆரம்பித்து இந்த ஜோதிட கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல. ரைட்டு, 16 நிமிஷம் ஆகும்போது. கேட்டவர்களுக்கு நன்றி. சரியா நேர்களே? கேட்டவர்களுடைய பொறுப்பாத்தை தொட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து நிறைய தகவல் சொல்கிறேன். ஜோதிடத்தில் நிறையா இருக்குது. சரியா நேர்களே? இது ஒரு சின்ன பார்ட்டு தான். சின்ன பார்ட்டு சொல்ல முடியாது, ஒரு துளி, மணி துளி. சரியா? ஒரு சின்ன துளி, ட்ராப்ஸ். இந்த ட்ராப்ஸில் இந்த சுக்கிரனையும் செவ்வாயும் இழுத்தாச்சு. அது வந்து எதுக்குன்னா இந்த காதல் திருமண வாழ்க்கைக்கு இவங்க 2 பேரும் முக்கியமானவர்கள். ஓகே, அதனால தான் ஜனன ஜாதகத்தில் சுக்கிர தோஷமும் செவ்வாய் தோஷமும் இருக்கக்கூடாதுமாங்க. இருந்துச்சுன்னா அந்த தாமத்திய வாழ்க்கை இனிக்காது. ஓகே, நிறைய தகவல் அடுத்தடுத்து சொல்கிறேன். கூடுதலாக பேசினா வீடியோ போர் அடிக்கும்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் 30 நிமிஷம் பேசுகிறீங்க சார், எங்களால் சகிக்க முடியல, ஷார்ட்டாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் உங்களுடைய நலன் கருதி, உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் நலன் கருதி இந்த வீடியோ எத்தோட நினச்சிக்கிறேன். இந்த 5 ராசினியர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க திருமண வாழ்க்கையில். சரியா? கன்னி, மகரம், ரிஷபம், கடகம், மீனம். லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்லுவேன். டெக்ஸ்ட்டில் சொல்லுவேன், இல்லைனா வீடியோவில் சொல்லிடுவேன். நான் வீடியோ வரும்போது வீடியோவில் கடைசி பாட்டில் கண்டிப்பாக கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். தொடர்ந்து பாருங்கள் நேயர்களே. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த 5 ராசி நேயர்கள், கன்னி, மகரம், கடகம், ரிஷபம், மீனம் 5 ராசி நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் வாழ்க்கையில் இனிமையாக நல்லபடியாக இருக்க வேண்டும். இல்லறம் நல்லறமாக மாற வேண்டும். இறைவனர்களால் நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே.